ஹலோ நண்பா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து குரூப் சி சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 2026 பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிங் அண்டு சிவில் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். ஸோ இந்த 3 போஸ்ட்டு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th ஆர் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் கிளியர் டீலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே நண்பா, இதுதான் கொடுத்துருக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு டெக்ஸ்ட்டு சரியாக தெரியாது, நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மட்டும் டெக்ஸ்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிடறேன். ஓகேங்களா. இந்த இதுதான் ஆனால் அவங்க கொடுத்துருக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகே நண்பா, இதுக்கு மொத்தம் 47 வேகன்சி. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 47 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரீஜனுக்காக தனித்தனியாக வேகன்சி ஸ்ப்ளிட் பண்ணி தந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதோட இன்ஃபர்மேஷன் மட்டும், அதாவது எந்தெந்த ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சி ஸ்ப்ளிட் பண்ணி தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ், குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். அதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் இதுக்கான ரீசனுக்கு எவ்வளோ வேகன்சி, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும், இதுக்கான அட்ரஸ் எல்லாம் தந்திருக்காங்களே அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிங், சிவில் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். ஓகேங்களா. ஸோ இது 3 போஸ்ட்டுக்கு தான். ஓகேங்களா. ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலை தான். ஸோ ஃபைல் ஹேண்டிலிங் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி, டைப்பிங் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது லோவர் டிவிஷனுக்கு ஒர்க் இப்படி தான் இருக்கும். ஹிந்தி டைப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி டைப் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஹிந்தி டைப்பிங் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப் பண்ணுற ஒர்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃபீஸில் டாக்குமெண்ட் டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதுதான் இந்த ஹிந்தி டைப்பிங் ஒர்க். ஓகேங்களா. சிவில் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும், லைட் அண்டு ஹெவி. ஸோ இதில் எந்த லைசன்ஸ் வச்சுருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும், அதோட நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. டிரைவிங் நாலேஜ் தெரியணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது லோவர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். எனி குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். டைப்பிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸு அவங்க சொன்ன டைமிங்கில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிந்தி வேர்ட்ஸு 30 வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க சொன்ன டைமிங்குள்ளே. ஓகேங்களா. ட்ரே டெஸ்ட் இருக்கும். ஸோ டீட்டெயிலாக பார்த்துங்க. ஓகேங்களா. அதேപോലെ ஹிந்தி டைப்பிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும். ஹிந்தி டைப்பிங் 30 வேர்ட்ஸ் அவங்க சொன்ன டைமிங்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹிந்தி டைப்பிங்க்கு. ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் ஓகே, லைட்டு ஹெவி வெஹிக்கிள் ஸோ இதில் லைசன்ஸ் வச்சிருந்தாலே போதும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் லைசன்ஸ் முன்னாடியே அப்ளை பண்ணிக்கிங்கன்னா 1 year 2 year ஆகிடுச்சுன்னா ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC STக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், PWD கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓபிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. SC ST பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். PWD கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நம்ம சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 அதாவது 20,000 25,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ 19,900 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி. அது போக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30,000 25,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது போக உங்களுக்கு அலவன்ஸ் வேறு இருக்குது. DA, HRA, TA ட்ராவல் அலவன்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட். ஓகேங்களா. ஸோ இந்த அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஜாப் தான். ஓகேங்களா. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அது இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை எக்ஸாமுக்கு வர சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய டாக்குமெண்ட் அண்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேனா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அவங்கள எக்ஸாம் கூடுவாங்க. ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆகிக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீசனிங் இங்கிலீஷ் இருக்கும் இங்கே ஓகேங்களா. ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மொத்தம் இது எல்லாமே கொஷினாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்கில் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ டைப்பிங் ஓகேங்களா, லோவர் டிவிஷனுக்கு டைப்பிங்கு அவங்க சொன்ன டைமிங்குள்ளே. இப்போ இங்கிலீஷ்னா 40 வேர்ட்ஸு, ஹிந்தினா 30 வேர்ட்ஸுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது 30 வேர்ட்ஸு சொன்னேன் இல்லையா. ஸோ அது மட்டும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து டைப்பிங் தெரிஞ்சிக்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிலே பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்டர் அண்டு ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா டைப்பிங் தான் தெரியணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான வேகன்சி எல்லாம் டீட்டெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி டைப்பிங் கற்று வச்சிங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட் ஓகேங்களா உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸ்கில் டெஸ்ட்டில் அதேமாரி ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் ஓகேங்களா. ஸோ பாஸ்னால் பாஸ், இல்லைனா ஃபெயில் தான் ஓகேங்களா. அதில் ஒரு எந்த இதுவும் இல்லை. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்கூடிய ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கான ஃபோட்டோ டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. செல்ஃப் அட்டாச்சு ஓகேங்களா. ஸோ நீங்கள் சைன் போட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சைன் போட்டு அனுப்பணும். அது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு மேலே ஓகேங்களா, போஸ்ட் கவர் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு போஸ்ட் கவர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இது நீங்கள் அந்த போஸ்ட் நேம் எழுதி அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் ஓகேங்களா. எந்த போஸ்ட்டுக்கு இப்போ 3 போஸ்ட்டுக்காக லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிங்கு, அப்புறம் டிரைவிங். ஸோ இந்த 3 போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது மேலே எழுதிக்கணும். அது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான இப்போ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ரீஜன் வைஸாக வேக்கன்சி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 47 வேக்கன்சி. அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சியும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன், ஸோ ஒரு ரீஜன் பார்த்தீங்கன்னா இப்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் மெயின்டெனன்ஸ் கமாண்டர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 8 ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வைக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு கேட்டகரி இப்போ ஓபிசியாக இருக்கீங்கன்னா வச்சுக்கேன், ஓபிசினா இப்போ ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வேக்கன்சி இல்லைனா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ லோவர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா ஏஓசி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கான்பூர் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அந்த 2 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா யூஆரில் ஒரு வேக்கன்சி, எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி மட்டும்தான் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏஓசி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கான்பூர். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு நீங்கள் 2 போஸ்ட் தான் இருக்குது. அதுவும் யாருன்னா யூஆர் எஸ்சி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்தமாரி வேக்கன்சி கேட்டகரி வைஸாக பிரித்து தந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ லோவர் டிவிஷன் கிளர்க்கு இந்த ஃபஸ்ட்டு ஏஓசி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கான்பூர் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த அட்ரஸை தான் எழுதணும் ஓகேங்களா. ஸோ ஏஓசி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டில் அந்த அட்ரஸ் மட்டும் தான் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. எழுதி அது போஸ்ட்டில் ஸோ லோவர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் கவருக்கு மேலே நீங்கள் எழுதி அனுப்பணும் ஓகேங்களா. அதுவும் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா யூஆர் அண்டு எஸ்சி மட்டும்தான் இதுக்கு அனுப்ப முடியும். ஸோ அது டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி சொன்னேன்னு. ஸோ அவங்க அட்ரஸும் கொடுத்துட்டாங்க. அந்த அட்ரஸில் உங்களுக்கான கேட்டகரிக்கான வேக்கன்சி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கு என்ன போஸ்ட்டு, எந்த போஸ்ட் இருக்கோ, இப்போ லோவர் டிவிஷன் கிளர்க்குன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தி டைப்பிங்னா ஹிந்தி டைப்பிங்கு, இல்லைனா டிரைவர். ஸோ இந்த 3 போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எழுதி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி கம்மியாக வேக்கன்சி இருக்கும். இப்போ ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் விட்டுறாதீங்க. அதில் இப்போ லோவர் டிவிஷன் கிளர்க்கில் எந்தெந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் அதிக வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வேக்கன்சி இருக்கோ அதுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்துங்க, டோட்டல் வேக்கன்சி, அதுக்கு கேட்டகரி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இல்லைனா இன்னொரு போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அதில் வேக்கன்சி கன்ஃபார்ம் இருக்குது, எல்லா கேட்டகரிக்கும் வேக்கன்சி இருக்குது. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டேன். இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோ நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ஜாப் தான். ஸோ யாரும் மிஸ் பண்ண, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கு, அலவன்ஸும் அதிகம். ஸோ இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போடுவோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான மே மந்த் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதாவது 2ஆம் 8ஆம் இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். அப்போ ஒரு வீடியோ நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 30 நாள் தான் டைமு. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம
அவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் டைம் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து நம்ம இப்போ வீடியோ போடுவோம். நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். ஸோ நம்ம சேனல் லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டேக் கேர், பாய்.